வெல்கம் டு எடிஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 28 மே 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் ஹேண்ட்ஸ் ஓவர் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பஸ் டு இந்தியன் ஆர்மி. ஸோ நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லான பஸ்ஸை வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ன்றது உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் அண்ட் டீசல் வெஹிக்கிள் ஓடிட்டு இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவி வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்துட்டு அதிகமாக பேசப்படுறதா அந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லு. ஸோ ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வாட்டர்ல வந்து H2O இருக்கும். ஸோ இந்த வாட்டரை நம்ம வந்துட்டு எலக்ட்ரோலைசிஸ் மூலமா செப்பரேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் செப்பரேட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஃபியூயல் வந்துட்டு இதில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஐசி இன்ஜின்ஸ்னா வந்து ரன் பண்றதா தான் இந்த கான்செப்ட் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லுன்ற கான்செப்ட் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து இந்த டைப் ஆஃப் பஸ்ஸை வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செரிமனின்றது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வார் மெமோரியல் இந்தியா கேட்ல இருக்கிற வார் மெமோரியல் தான் இந்த செரிமனி நடந்துக்குது. ஸோ நம்ம இந்தியா இது ஆர்மி சார்பில் வந்துட்டு மனோஜ் பாண்டேவும் அண்ட் வந்துட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சைடில் வந்துட்டு அந்த கார்பரேஷனோட சேர்மனான SM வாதியான்றவங்க தான் ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த மீட்டிங்ல கலந்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பஸ். இந்த பஸ்ஸை வந்துட்டு ஆர்மிக்கு கொடுக்கறது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து ஆர்மியில தான் அதிகமான ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிளான டெக்னாலஜியை டெவலப் பண்றது மூலமா இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி எல்லா மேனுஃபேக்சர்ஸும் இதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் ஆயிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதோட ஹெட் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மாதேவ் வாதியா தான் இந்த கார்பரேஷனோட ஹெட்டாக இருக்காங்க. நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஜோதி ராத்தே பிகம்ஸ் இந்தியாஸ் ஓல்டஸ்ட் உமன் டு கன்கரர் மவுண்ட் எவரெஸ்ட். நம்ம ஜோதி ராத்தேன்றவங்க இந்தியாவிலே ரொம்ப ஓல்டஸ்டான உமன் வந்துட்டு இப்போ வந்து மவுண்ட் எவரெஸ்டை ஏறி முடிச்சிருக்காங்க. இந்த ஜோதி ராத்தே வந்துட்டு இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறும்போது அவங்க ஏஜ்ன்றது 55 இருந்திருக்குது. இப்போதைக்கு இவங்க தான் வந்துட்டு ஓல்டஸ்டான உமன் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினது. இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சங்கீதா பாகல்ன்றவங்க வந்துட்டு 53 வயசுல வந்துட்டு ஏறியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2018 மே 19 தான் இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்தது இவங்க தான் வந்துட்டு ஓல்டஸ்ட் பர்சன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சயின்ஸ் டு லான்ச் பிரகாத்தி 2024. நம்ம சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஆயுர்வேதா ரிசர்ச் கவுன்சிலும் அதுக்கப்புறமேட்டு ஆயுர்வேதா சயின்ஸும் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதாவும் ஒரு கொலாபரேட் பண்ணி ஒரு இதை வந்துட்டு சமிட் மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் பிரகாத்தி 2024. இந்த பிரகாத்தியோட ஃபுல் ஃபார்ம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஃபார்மா ரிசர்ச் இன் ஆயுர் காயன் அண்ட் டெக்னோ இனோவேஷன். ஸோ இந்த இது மூலமா என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆயுஷ்ல, அதாவது ஆயுஷ்ன்றது ஆயுர்வேதிக் ரிலேட்டடான மெடிசன்ஸை வந்துட்டு ரிசர்ச் பண்றதுக்கும் அதை டெவலப் பண்றதுக்கும் தான் இந்த இதுல வந்துட்டு பேச போறாங்க இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல. This initiative meeting focuses exploring opportunity fostering collaborating of CCRAS and Ayurveda drug industry. இந்த CCRASம் ஆயுர்வேதா, நம்ம இந்தியாவில் நிறைய ஆயுர்வேதா ட்ரக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல. ஸோ அவங்க எல்லாமே இதுக்கு மூலமா இந்த சைன் அப் பண்ணி புதுசான வந்து ஆயுர்வேதா மெடிசன், நியூ டிசீஸுக்கு எல்லாத்துக்குமே ஆயுர்வேதா மெடிசன் கண்டுபிடிக்கணுக்காண்டி தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணிச்சிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, NSO predict GDP grew by 5.9% குவார்டர் 4 in financial year 24. ஸோ financial year 24 குவார்டர் 4ல வந்துட்டு நம்ம நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம GDP போகும்னு பார்த்தீங்கன்னா 7.6% வந்து growth இருக்கும். அஸ்யூமிங் 5.9% growth in ஃபோர்த் செக்டார்ல வந்துட்டு ஃபோர்த் குவார்டர் செக்டார்ல இவ்வளோ இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, RBI imposed 3.1 lakhs penalty on Hero FinCorp for fair practice and code violation. நம்ம RBIன்றது இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஏஜென்சி இருக்குன்னா அவங்க வந்து மணி லெண்ட் பண்றது எல்லாமே வந்து RBI கைட்லைன்ஸ் கீழே தான் பண்ணுவாங்க. RBI அப்ரூவல் வாங்கி தான் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்றது எப்பயாவது வந்து இந்த வயலேஷனை மீறினாங்கன்னா அப்போ வந்து RBI அவங்க மேல ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஹீரோ ஃபின்கார்ப் என்ற இந்த ஃபினான்ஸ் கம்பெனி பார்த்துக்கிட்டீங்கன்னா 3.1 lakhsக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க RBI வந்துட்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த RBI சொன்ன கைட்லைன்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணாதுக்கு வயலேட் பண்ணதுக்காண்டி தான் இந்த அமௌண்ட் இந்த ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க RBI. ஸோ RBIயோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டட் இன் 1 April 1935, ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் மும்பையில் இருக்குது. கவர்னர் யாருன்னா சக்திகாந்த் தாஸ். அண்ட் ஹீரோ ஃபின்கார்ப் அதோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஃபவுண்டட் இன் 1991. CEO வந்துட்டு அபினவ் முன்ஜல் தான் இந்த ஆர்கனைசேஷனோட CEO இருக்காங்க.
அண்ட் நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் டு இன்ட்ரடியூஸ் இந்தியாஸ் ரூபே சர்வீஸ் டு ஸ்ட்ரென்தன் எக்கானமி. ஸோ மால்தீவ்ஸ் கண்ட்ரி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரூபே சர்வீஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அந்த கண்ட்ரியில். அவங்களோட எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி நம்மளோட ரூபே சர்வீஸ் வந்துட்டு அங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த இது வந்துட்டு அந்த மால்தீவியன் ருஃபியா கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பண்ணி அங்கே ரூபே பேமெண்ட் பண்ணலாம்காண்டி தான் இந்த இதுக்குள்ள அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த சிஸ்டம். ஸோ ரூபேன்ற சிஸ்டம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் NPCI கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த கார்ட் பேமெண்ட் சிஸ்டம் தான் இந்த ரூபே. ஸோ இது வந்து என்னென்ன அக்செப்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைசஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இன் இந்தியாவில் எல்லாத்தையும் இந்த ஃபெசிலிட்டிஸ்னா இந்த ரூபே கார்டில் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ரூபே கார்டு யூஸ் பண்ணுற செவரல் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பூட்டான், நேபாள், மொரிஷியஸ், UAE அண்ட் சிங்கப்பூர். ஸோ இந்த கண்ட்ரிஸ் தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு ரூபே கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ மால்தீவ்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து மாலே, கரன்சி வந்து மால்தீவியன் ருஃபியா அண்ட் பிரசிடென்ட் வந்து முகமது மிசூ தான் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா All We Imagine as a Light gets Cannes Grand Prix Award for Payal Kapadia. ஸோ பயல் கப்படியான்ற டைரக்டர் வந்துட்டு ஆல் வி இமேஜின் அஸ் எ லைட் மேட் ஹிஸ்ட்ரின்ற ஒரு ஃபிலிம் எடுத்ததுக்காண்டி 77th கேன்வாஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இவங்களுக்கு வந்துட்டு 1 கிராண்ட் பிரிக்ஸ் ப்ரைஸ் இன் ஃபீச்சர் ஃபிலிம் செக்மெண்ட்ல வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட முறையாக உங்களுக்கு வந்து கிராண்ட் பிரிக்ஸ் அவார்ட் வின் பண்ண கேன்வாஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிமுக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சிவன்றவங்க தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 77th கேன்வாஸ் ஃபிலிம் ஃபெஸ்ட் வந்து பிரான்ஸ்ல நடந்திருக்க ஒரு ஃபெஸ்டிவல். நம்ம வந்துட்டு பாரத் பேவிலியன்ற ஒரு நேம்ல வந்துட்டு நம்ம வந்து கலந்துருக்கோம். ஸோ இந்த இதில் வந்துட்டு யார் இப்போதைக்கு வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சைந்தன் நயஜிக் வந்துட்டு சன்ஃப்ளவர் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நோன்ற ப்ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபார் இன் லா சினிஃபா செக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டர்ஸ் அனுஷியா செங்குப்தா வந்துட்டு கேன்வாஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்துட்டு உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு இன் அன்சர்டன் ரிகார்ட் செக்மெண்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் பயல் காப்பாடா வந்துட்டு உங்களுக்கு வந்து கிராண்ட் பிரிக்ஸ் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் சிவன்றவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிரஸ்டீஜியஸ் பைரி ஆங்கியஸ் ட்ரிபியூட் அவார்டு வந்து அந்த ஈவெண்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த 4 பேர் தான் இந்த 77th கேன்வாஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து வின் பண்ணியிருக்க பர்சன்ஸ். நமக்கு நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா NHPC ஹானர்ட் வித் எக்கனாமிக்கல் டைம்ஸ் HR வேர்ல்டு ஃபியூச்சர் டே ஃபியூச்சர் ரெடி ரெகக்னேஷன் அட் த ஆர்கனைசேஷன் அவார்ட் 2024-25. ஸோ வந்துட்டு எக்கனாமிக் டைம்ஸ் நடத்தின HR வேர்ல்டு ஃபியூச்சர் ரெடி ஆர்கனைசேஷன் அவார்டு வந்துட்டு நம்மளோட நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷனான ஒன் ஆஃப் த நம்மளோட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுக்காண்டி தான் இந்த எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து இவங்க இந்த அவார்டு வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க வந்து என்னென்ன எஃபர்ட்னஸ் ஹியூமன் ரிசோர்ஸில் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில்லிங் எம்ப்ளாயோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இம்ப்ளிமெண்டிங் என்விரான்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் இன்டர்வெனேஷன், ப்ரொமோட்டிங் டைவர்சிட்டி ஈக்குவாலிட்டி இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ் எம்பர்சிங் கன்ஸ்டன்ட் டெக்னாலஜி அண்ட் அப்கிரேடேஷன். ஸோ இதெல்லாம் எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸ் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணதுக்காண்டி தான் இந்த அவார்டு வந்துன்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ NHPCயோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது ஃபரிதாபாத்தில் இருக்குது. அண்ட் இது ஃபவுண்டட் எப்போ பார்த்தீங்கன்னா 7th November 1975 தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா வந்து ராஜ்குமார் சௌத்ரின் தான் இந்த ஆர்கனைசேஷனோட சேர்மனா இருக்காங்க. நமக்கான நெக்ஸ்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா கியா பேக்ஸ் கிரீன் ஏர்போர்ட் ரெகக்னேஷன் அவார்டு. ஸோ நம்மளோட கெம்பி கவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஷார்ட் ஃபார்ம்ல கியான்றது சொல்லுவோம். ஸோ இவங்க வந்துட்டு ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல் அதை நடத்தின ஏசியா பசிபிக் மிடில் ஈஸ்ட் கிரீன் ஏர்போர்ட் ரெகக்னேஷன் GAR 2024 சில்வர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டில் அவங்க சில்வர் கேட்டகரி அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்துட்டு கோல்டு, சில்வர், பிளாட்டினம் அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் தருவாங்க. ஸோ கோல்டு, பிளாட்டினம், சில்வர்ன்ற 3 கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி பேஸ் பண்ணி தான் அந்த வர பேசஞ்சர்ஸ் அந்த வந்து எவ்வளோ பேசஞ்சர் ஹேண்டில் பண்ணுறாங்க, எவ்வளோ கிளீனஸ் வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு இங்கே வந்து பேசஞ்சர் போக்குவரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த அவார்டுன்றது தராங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்ல பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அன்வீல்ஸ் AI என்ஹான்ஸ்டு கோபைலட் பிளஸ் PC வித் யூனிக் ரீகால் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நம்மளோட மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த AI ஆன கோபைலட் பிளஸ் PCன்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கோபைலட் PCன்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சுக்க ChatGPT அது மாதிரி ஒரு மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான் ChatGPT. ChatGPTன்றது நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் அதாவது டைப் ப்ராம்ப்ட்ல நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது உங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ அதே பேஸ் பண்ணி தான் இந்த கோபைலட் PC பிளஸ் PCன்ற ஒரு கான்செப்ட் AI கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சிஸ்டம்லேருந்து இன்டெகிரேட்டடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அது நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் போய் நீங்கள் வந்து AI யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சிஸ்டம்லேயே எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். பட் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ChatGPT மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் கிடையாது, இந்த டெக்ஸ்ட்டும் இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த கோபைலட் பிளஸ் PC கான்செப்ட்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ இதை வந்து அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா CEO ஆன சத்ய நாடேலா தான் இந்த
ஏஐ சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்துட்டீங்கன்னா கேகேஆர் வின்ஸ் தேர்ட் ஐபிஎல் டைட்டில் பீட்டிங் எஸ்ஆர்ஹெச் இன் ஃபைனல்ஸ் சென்னை. ஸோ இந்த ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் வந்து சீசன் வந்துட்டு போன சண்டே வந்துட்டு முடிஞ்சு உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு 17th கேம் உங்களுக்கு. இந்த 17th கேமில் வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கேகேஆரோட கேப்டனா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் ஐயர். அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டனா உங்களுக்கு வந்துட்டு பேட் குமின்ஸ், ஆஸ்திரேலியா சேர்ந்த பேட் குமின்ஸ் இருந்தாரு. ஸோ இவங்களுக்கு இடையில சென்னையில இருந்து மேட்ச் நடந்துச்சு. இதுல இருந்து கேகேஆர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த எஸ்ஆர்ஹெச்சை 10.3 ஓவர்ஸ்லேயே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து கேகேஆரோட 3வது டைட்டில். ஸோ இந்த சீசனோட ஐபிஎல் சீசனோட அவார்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வின்னர், அதாவது இந்த சீசனோட வின்னருக்கு வந்து 20 crores தருவாங்க. அதாவது கேகேஆர் எடுத்துக்குவாங்க. அண்ட் ரன்னர் அப்பா வந்து அவங்களுக்கு 12.5 crores தருவாங்க. அண்ட் ஆரஞ்ச் கேப் வின் பண்ண விராட் கோலிக்கு வந்துட்டு 10 lakhs தருவாங்க. இவர் வந்துட்டு ஆரஞ்ச் கேப் எத்தனை ரன்ஸ் எடுத்து ஆரஞ்ச் கேப் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 741 runs 15 மேட்சஸ்ல எடுத்து இந்த ஆரஞ்ச் கேப்பை வின் பண்ணியிருக்காரு. அண்ட் பர்பிள் கேப் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஹர்ஷல் பட்டேல். அவங்களுக்கு வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸை சேர்ந்த ஹர்ஷல் பட்டேலுக்கு இதோட பிரைஸும் 10 lakhs உங்களுக்கு மோஸ்ட் விக்கெட்ஸ் வின் பண்ணதுக்காண்டி. ஸோ இது 14 மேட்சஸ்ல 24 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசனுக்கு வந்து 10 lakhs தருவாங்க. அண்ட் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசனா யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆஃப் சன்ரைசர்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன். அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா வந்து சுனில் நரேன் கேகேஆர் இருக்காரு. அண்ட் மோஸ்ட் 6 அவார்டு வந்து அபிஷேக் சர்மா, மோஸ்ட் 4 வந்து டிராவிஸ் ஹெட். அண்ட் பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஜேக் ஃபெரிஸ் கர்கட் டிசிஎஸ் எந்த இவர் தான் ஸ்ட்ரைக் ரேட்ல அதிகமாக வச்சிருக்காரு. அண்ட் கேட்ச் ஆஃப் தி சீசன்னா ரம்தீப் சிங் கேகேஆர் அந்த சேர்ந்தவர். அண்ட் ஃபேர் பிளே அவார்டு வந்து எந்த டீம் போயிருக்குன்னா சன்ரைசர்ஸ் டீமுக்கு போயிருக்குது. ஸோ இந்த T20 ஐபிஎல் இதில் வந்துட்டு இது வரைக்கும் என்னென்ன டீம்ஸ் வந்து எப்போ வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎல்ன்றது 2008 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அந்த சீசனில் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரன்னர் அப்பா சென்னை சூப்பர் கிங் வந்திருக்காங்க. 2009 டெக்கான் சார்ஜர்ஸ், 2010 சென்னை சூப்பர் கிங், 2011 சென்னை சூப்பர் கிங், 2012 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 2013 மும்பை இந்தியன்ஸ், 2014 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அண்ட் 2015 மும்பை இந்தியன்ஸ், 2016 சன்ரைசர்ஸ், 2017 மும்பை இந்தியன்ஸ், 2018 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2019 மும்பை இந்தியன்ஸ், 2020 மும்பை இந்தியன்ஸ், 2020 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2022 குஜராத் டைட்டன்ஸ், 2023 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2024 கேகேஆர். ஸோ இதில் அதிகமாக உங்களுக்கு வந்து கப்ஸ் எடுத்த டீம் யாரை பார்த்தா சிஎஸ்கே. இவங்க வந்துட்டு 10 டைம் அது 5 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸும் ஆல்சோ 5 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமும் டாப் 2ல இருக்காங்க. அண்ட் 3rd பொசிஷன்லாம் அவங்களுக்கு வந்துட்டு கேகேஆர் எடுத்திருக்காங்க. கேகேஆர் வந்துட்டு இது வரைக்கும் 3 டைம் வந்துட்டு கப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எப்பப்பன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2002 ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாங்க. அண்ட் 2014 இப்போ வந்து 2024 எடுத்திருக்காங்க. நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபினிஷஸ் சாம்பியன் வித் 17 மெடல்ஸ் அட் 2024 வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். ஸோ வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல நம்ம இந்தியா வந்துட்டு 17 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 கோல்டு, 5 சில்வர், 6 பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யார் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு மென்ஸ் ஹை ஜம்பை சேர்ந்தவர் இவர். அண்ட் சுமித் அன்டெல் ஜாவலின் த்ரோவை சேர்ந்த இவங்க. அண்ட் சச்சின் கிலாகர் மென் ஷார்ட் புட் பிளேயரை சேர்ந்தவங்க. அண்ட் சிம்ரன் சர்மா வந்துட்டு உமன் 200 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல ஓடினாங்க. தீப்தி ஜென்ஜீவன் வந்துட்டு உமன்ஸ் 400 மீட்டர் T20. அண்ட் ஈக்தா அபியன் வந்துட்டு உமன்ஸ் கிளப் த்ரோ F51 கேம்ல இவங்க எல்லாமே வந்துட்டு கோல்டு வின் பண்ணவங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சில்வர் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா யோகேஷ் கத்துனியா மென்ஸ் டிஸ்க் த்ரோவர், நிஷாத் குமார் வந்துட்டு ஹை ஜம்ப், அண்ட் ரிங்கு வந்துட்டு ஜாவலின் த்ரோ, கைலாஷ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளப் த்ரோ F51, அண்ட் பாகேஷ் யாதவ் வந்துட்டு ஷார்ட் புட்ல F34 கேட்டகரியில. அண்ட் பிரான்ஸ் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா தர்ம்பிகர் அண்ட் மென்ஸ் கிளப் த்ரோ, அண்ட் நவதீப் மென்ஸ் ஜாவலின் த்ரோ, அஜித் சிங் அண்ட் மென்ஸ் ஜாவலின் த்ரோ, சந்தீப் மென்ஸ் ஜாவலின் த்ரோ, பிரீத்தி பால் மென்ஸ் 100 மீட்டர், உமன்ஸ் 100 மீட்டர் T35, பிரீத்தி பால் அண்ட் உமன்ஸ் 200 மீட்டர் T35. ஸோ இவங்க எல்லாமே பிரான்ஸ் வின் பண்ணவங்க. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.